மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே மக்கள் வணக்கம். இன்னைக்கு போன வாரம் தனுஷோட படம் கரை, அது ரிவ்யூ கொடுத்தேன். அதுவும் ரிலீஸ் ஆன அன்றைக்கே பார்த்தது. இன்னைக்கு சனிக்கிழமை 8 மணி ஷோ போனோம். என்ன படம் தெரியுமா? நேத்திக்கு ரிலீஸ் ஆன படம். என்ன படம்? நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா நடித்தது, நம்ம த்ரிஷா மேடம் நடித்தது படம். இன்னைக்கு சனிக்கிழமை பாருங்கள், எங்கள் பெருமாள் கோயிலுக்கு அப்புறம் அதே பனியன், ஆனால் தோச்ச பனியன். அம்மா தாயே தாயே தாயே, இருங்க சனிக்கிழமை நைட்டு. அதே ஸ்பீட் பிரேக்கர், அதே சத்தம். இப்படி நாங்கள் வண்டியில் போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு சினிமா போகிறது பிடிக்கல. ஆனால் நான் பத்தினிங்கிறதுனால, புருஷன் பிடிச்சிருக்குங்கிறதுனால, புருஷனுக்காக. கண்ணகி யாருன்னு கேட்டால் கண்ணகி வீட்டில் உள்ள மனைவியை சொல்லுங்கய்யா. எல்லாரும் இது மாதிரி கஷ்டப்படுறோம் நாங்கள். புருஷனுக்காக தான் நான் சினிமா போகிறேன். சினிமாவுக்காகவோ எனக்கு பிடிச்சோ நோ. பாருங்க, நான் கத்தினதுக்கு கர்மம் பிடிச்சா நானே இப்படிலாம் திட்டு வாங்கிட்டு நான் இவரோட சினிமா போகணும். தெரியுதா? சனிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு அங்கே படம்னு ஒன்று 7:45 நான் பாருங்க தரன்னு இழுத்துட்டு, இதெல்லாம் நாங்கள் இருக்க வேண்டியிருக்கு. பயமா இருக்கு. உயிரை கையில் பிடிச்சிட்டு போக வேண்டியது. சூர்யா படம் கருப்புன்னு அவனை போர் அடித்தான். அந்த கங்குவாவா ஏதோ ஒரு படம், அது மாதிரி இருந்தது. பார்த்தீங்களா? எங்களோட ராக்கி சினிமாஸ் அதுவே கேட்கும், வாரம் வந்துட்டுருக்கீங்களேன்னு. அதுவே எங்களை காரி துப்பும். இந்த கரை போன வாரம் வந்தோம், நல்லா இருந்தது. இந்த கருப்பு இந்த வாரம் வந்திருக்கோம். எப்படி இருக்க போகுதோ இறைவா. கும்பல் நமக்கு ஐஸ்கிரீம் இல்லாமல் பண்ணிடும். ஆனால் படம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த மூஞ்சியை பாருங்கள், குஷியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் நுழைவோம். பார்த்தீங்களா? சாதனை படைச்சாராம் ஃபஸ்ட்டு போகிறோன்ட்டு. எப்படி பாருங்கள், இதில் வேறு ஸ்டூடெண்ட் கண்ணை காட்டுறாங்க. HM சார் வராருடா அப்படின்னு. செகண்ட் ஃப்ளோரா? ஃபஸ்ட்டு ஃப்ளோருன்னு பாருங்கள். மறுபடியும் இங்கே நாங்கள் திருப்பதி தரிசனம் மாதிரி ஏற வேண்டியிருக்கு. செகண்ட் ஃப்ளோர். பார்த்தீங்களா? 2 பேரும் வரோம். பார்த்தீங்களா? திருப்பதி இவ்வளவு படி ஏறி போய் நாங்கள் பார்க்கணும். இது எச்எம் எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். எச்எம்க்கு பொண்டாட்டியாக போனால்
படிக்க போகிறோன்னு பயந்தேன். பார்த்தா சினிமாவை பார்க்க வைக்கிறாரு. இப்படியாம்மா போனோம்? இது கண்ணாடி இல்லை, கண்ணாடியில் போய் முட்டின்றக்கூடாது. ஏப்பா சாமி பாருங்கள், ஹெச்எம்க்கு வாக்கப்பட்டா படிக்கணுமோன்னு பயந்தேன். பார்த்தா சினிமாவாக போகணுன்ட்டார் அவர். ஸ்டூடெண்ட் வராங்க, அவரை பார்த்து கண்ணு கட்டுறாங்க. ஹெச்எம் சாரே வராருடான்னு. இந்த ஹெச்எம் சாரை பற்றி இந்த வீடியோலாம் போட்டால் என்ன நினைப்பாங்க? திறப்பு விழா எல்லா இடத்துலையும் போய் சீஃப் கெஸ்ட்டாக திறப்பு விழா பண்ணுவார். இப்போ இதில் திறப்பு விழா பண்ணுறாரு பாருங்க. அது வேறு சந்தோஷம் பாருங்கள். யாரும் இல்லை, உங்களுக்கு உண்மையை நான் காட்டிக்கிறேன். யாரும் இல்லை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மனுஷன் தான் வர்றாரு. என்னை காப்பாற்றுவீங்களா மக்களே? உண்மையை நான் காட்டிட்டேன் பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு என்னை காப்பாற்றுங்க பாருங்கள். அங்கேருந்து பெருமையாக இவர் தான் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கி ஓப்பன் பண்ணியிருக்காரு. இவருக்கு முன்னாடி 7 பேர் லூஸாக இருந்திருக்காங்க. நாங்கள் 8 9 இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அருவியை பார்க்கணும். பாருங்க மக்கள் சக்தி நேயர்களே, வணக்கம். இங்கே பாருங்க, எங்கே இருக்கோம் தெரியுமா? சினிமா தியேட்டரில். சினிமா பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். சூர்யா படம் கருப்பு. இது மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறது மக்கள் சக்தி சேனல் தான், சரியா? அதனால் மக்கள் சக்தி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னாடி பாருங்கள், பின்னாடி அங்கே பின்னாடி வரப்போகிற செய்திகளை பாருங்கள், சூப்பராக இருக்கும். மக்கள் சக்தி சேனலில் ஜனரஞ்சகமான செய்திகளும் வரும், நாட்டு நடப்பு செய்திகள் வரும், விஜய் பண்ணுற தப்பு சரியானது, ஒழுக்கா மாதிரி ஸ்டாலின் அப்பா பண்ணுற தப்பு எல்லாம் கிழிச்சு எடுக்கும் மக்கள் சக்தி. அதனால் மக்கள் சக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். தளபதி தளபதி விஜய்னு ஒன்னே கத்துறாங்கடா. எதுக்கு தளபதி விஜய்னு போட்ட? இல்லை பூச்சை பண்ணுறான். மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே மக்கள் வணக்கம். இன்னைக்கு போன வாரம் தனுஷோட படம் கரை, அது ரிவ்யூ கொடுத்தேன். அதுவும் ரிலீஸ் ஆன அன்றைக்கே பார்த்தது. இன்னைக்கு சனிக்கிழமை 8 மணி ஷோ போனோம். என்ன படம் தெரியுமா? நேத்திக்கு ரிலீஸ் ஆன படம். என்ன படம்? கருப்பு. சூர்யா நடித்தது. நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா நடித்தது, நம்ம த்ரிஷா மேடம் நடித்தது. படம் நல்ல மசாலாவாக நல்லா இருக்குது. படம் நல்ல கருத்து வேறு. என்ன தெரியுமா? அப்போ அந்த கரையிலையும் கருப்பு சாமியை தான் கரையில் கொண்டு வந்தாங்க. இதில் அது கரையில் பேங்க் அட்டூழியம் பண்ணுறது, கருப்பு ஹெல்ப்போட தனுஷ் வேலை பண்ணுற மாதிரி, அதுக்கு எதிர்த்து போராடுற மாதிரி. இந்த படத்தில் கோர்ட்டில் நடக்கிற அவ்வளவு அநியாயத்தையும் காட்டுறாங்க. கோர்ட்டில் நான் ஒரு 5 வருஷமாக ஒருத்தர் ப்ராப்ளத்துக்காக கோர்ட்டுக்கு போயிருக்கேன்.
அதில் வந்து அவ்வளவு அநியாயங்களை கண்ணால் பார்த்து மனசு ஒடிஞ்ச என்னடா இப்படி இருக்கேன்னு. அதே மாதிரி கோர்ட்டில் அந்த வக்கீல் ஜட்ஜு இந்த படத்தை வந்து வக்கீல் பார்க்கணும், லாயர் பார்க்கணும், ஜட்ஜஸ் பார்க்கணும், இந்த லாக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் இந்த படத்தில் சொல்கிற மாதிரியாவது கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு நடக்கும், உண்மைகள் வரும், கேஸ் எல்லாம் சீக்கிரம் முடிப்பாங்க. இதில் அட்டகாசமாக நம்ம சூர்யா தான் கருப்பு. நல்ல நல்ல ஆக்ஷன். சூர்யா கங்குவா போன மாதிரி இல்லை, சூர்யா கருப்பில் நல்லா நடிச்சிருக்கார், கருப்பாக இருக்கார். இது மாதிரி கொஞ்சம் சுவாமி படமாக ஒரு ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தால் பசங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். எல்லாருக்குமே இது மாதிரி அநியாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமும் ஒரு பயம் இதெல்லாம் வரும். படம் நல்லா இருக்குங்க, போய் பார்க்கலாம். மசாலாவும் கலந்து ஒரு கற்பனையும் கலந்து ஒரு ரியாலிட்டியில் நடக்கிறத கடவுள் நம்பிக்கையோட, கடவுளுக்கு பயப்படுறவன் எப்படி அதை பண்ணணும், கடவுள் எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணுற எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார், கருப்பு இருக்கார், அவங்க சாமியை நினச்சிக்கோங்க. ஆனால் இதில் கருப்பு அட்டகாசம். கருப்பெல்லாம் வந்து வணங்கினோன்னா உடனே நடக்கிற விஷயங்கள்லாம் நடக்குதுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதுவும் கருப்பெல்லாம் வந்து இந்த அநியாயத்தை கேட்குற மாதிரி அட்டூழியம் பண்ணுறவங்களுக்கெல்லாம், நல்ல பொய் சொல்கிறவங்க, அட்டூழியம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உதவிகரமாக வரா மாதிரி நல்ல சூர்யா நடிச்சிருக்கார். செமையாக இருக்குது. சூர்யாவும் ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா இவங்க 3 பேரும் நல்லா கலக்கிறாங்க. ஜட்ஜாக வரவர் வந்து TN 2026 விஜயா நடித்தவர். அவர் ஜட்ஜாக வரவர். அவர் பேர் என்னவோ நெட்டு நட்ராஜோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். மசாலா படம், சாமி நம்பிக்கை படம் எல்லாமே சேர்த்து இந்த படத்தில் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. நன்றி. அப்புறம் வேறு படத்தை பார்த்து விட்டு சொல்லுகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கி